السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. الصلاة والسلام على خاتم النبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العليم وفي القرآن المجيد: يا أيها الذين آمنوا كتب عليكم الصيام كما كتب على الذين منكم لعلكم تتقون. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: من صام يوما في سبيل الله إلا باعد الله في ذلك اليوم وجهه عن الناس 70 ஹரீஃபா. சதக ரசூலுன் நபியுல் கரீம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் அல்லாஹ்விற்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மேலும் அவனுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், நாதாக்கள், ஸஹதாக்கள், அவுலியாக்கள், குறிப்பாக இந்த நல்லதொரு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றிருந்தால் நிலவுத்துமாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் ஒரு சில மாதங்களில் நாம் ரமலானுடைய நோன்பை அடையவிருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள்: அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ஷஅபான் வ பல்லிக்னா ஷஹ்ர ரமலான். யா அல்லாஹ், எங்களுக்கு இந்த ஷஅபானுடைய மாதத்தில் பரக்கத் செய்வாயாக, மேலும் ரமலானுடைய மாதத்தை அடைய செய்வாயாக என்பதாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய மாதத்திற்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் ரமலானுடைய சட்டத்திட்டங்களை அறிவதில்லை. நாம் எதை செய்தால் நோன்பு முறிந்துவிடும், நாம் எதை செய்தால் நோன்பு முறியாது, நோன்பின் சுன்னத்து எது, நோன்பின் ஃபர்ல் எது, நோன்பின் சருத்துக்கள் யாவை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதன் அடிப்படையில் நோன்பின் ஃபர்ல் என்பது நோன்பு வைத்த நிலையில் சாப்பிடக்கூடாது, மேலும் தண்ணீர் குடிக்கக்கூடாது, மேலும் கணவன் மனைவி சேர்ந்து இருக்கக்கூடாது. மேலும் நோன்பினுடைய சுன்னத் என்பது சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சஹருடைய நேரத்தில் சாப்பிடுவது உங்களுக்கு பரக்கத் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மேலும் இஃப்தாருடைய நேரத்தில் நோன்பை திறக்க வேண்டும். மேலும் நோன்பினுடைய சருத்துக்கள் என்பது சஹர் வைத்த பின்பே நியத் சொல்ல வேண்டும். மேலும் நோன்பை முறிக்கும் காரியத்தை விட்டு நீங்கி இருக்க வேண்டும். நாம் நோன்பை எந்தெந்த காரணத்திற்காக முறிக்க வேண்டும் என்பதை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள்: நோயானால் இறையச்சமுடைய மருத்துவரிடத்தில் நாம் ஆலோசனை கேட்க வேண்டும். அப்படி ஆலோசனை கேட்டு அவர் நீங்கள் நோன்பு வைத்தால் உங்களுக்கு நோய் அதிகமாகிவிடும் என்பதை கூறினால் நாம் நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது ஷரியத்துல் நியமிக்கப்பட்ட தூரம் அளவிற்கு நாம் பயணம் செய்தோம் என்றால் நம்மளுடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது கர்ப்பிணியாக இருந்து தனது குழந்தைக்கோ அல்லது தனக்கோ உயிருக்கு ஆபத்து வந்துவிடும் என்ற பயம் இருந்தால் நம்முடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய தாய் தன்னுடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். பசி, தாகம் ஆகியவற்றால் நம்முடைய உயிர் போய்விடும் என்ற பயம் ஏற்பட்டால் தன்னுடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். போர் செய்வதன் மூலம் நம்முடைய நோன்பை முறித்து கொள்ளலாம். அல்லது ஒருவனுக்கு பைத்தியமாகி விட்டான் என்றால் அவனுடைய நோன்பு முறிந்துவிடும். நிர்பந்திக்கப்பட்டு நம்மை ஒருவர் நிர்பந்தப்படுத்தி நம்மளுடைய நோன்பை விட சொன்னார் என்றால் நம்முடைய நோன்பை முடித்து கொள்ளலாம். நோன்பை முறிக்கும் காரியம் எவென்றால் நோன்பு வைத்த நிலையில் சாப்பிடுவது, மேலும் குடிப்பது, அல்லது முன்துவாரத்தில் வேண்டுமென்றே புணர்வது. இதை வேண்டுமென்று செய்தால் கலாவும் பரிகாரமும் தேவை. இதை நாம் தெரியாமல் செய்துவிட்டால் கலா மட்டும் செய்தால் போதும். கலா மட்டும் செய்தால் போதும் என்ற காரியம் காதில் எண்ணெய் ஊற்றினால் அல்லது மக்கள் வெறுக்கக்கூடிய விஷயங்கள், அதாவது கல், மண் அல்லது காகிதம் அல்லது புல் போன்றவற்றை சாப்பிட்டால் ஒரு பெண்ணை முத்தமிட்டு தொடையில் புணர்ந்து நுத்துஃபத்து வெளியாகினால் நம்மளுடைய நோன்பை முறிந்துவிடும். ஆனால் இதற்கு கலா மட்டும் செய்தால் போதும்.
அந்த நோம்பிற்கான பரிகாரம் எதை செய்ய வேண்டுமென்றால் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது 2 மாதம் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும், அல்லது 60 ஏழைக்கு வயிறு நிரம்ப உணவு அளிப்பது. இல்லை என்றால் அந்த 60 ஏழைக்கு உணவளிக்கக்கூடிய அந்த பணத்தை சதக்கா செய்ய வேண்டும். இனி வாழக்கூடிய காலங்களில் நாம் நோன்பின் சட்டங்களை அறிந்து வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் தந்தாரில் உருவானாக. ஆமீன் ஆமீன் சுபான வாஹிரு தவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.